ஏங்க இந்த ஒரு மிஸ்டேக் கரெக்ட் பண்ணினா லோன் அப்ரூவல் ஆகுங்க. கண்டிப்பாக அவங்க 100% லோன் அப்ரூவல் ஆகும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போ. சிபில் ஸ்கோரு 250க்கு மேலேயே எனக்கு இருக்குங்க. சேலரியும் ஸ்டெடியாக தான் இருக்கு. அப்புறம் லோன் ரிஜெக்ட் ஆனால் ரீசன் என்னென்ன பேங்க் சொல்லுவாங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேங்க. இந்த ஒரு மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. 90% பேர் லோன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாகவே புரிஞ்சிருக்கீங்க. சிபில் ஸ்கோர் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. பேங்கு அதை மட்டும் பார்க்குறது இல்லைங்க. பேங்க் சிஸ்டம் என்ன பார்க்குறாங்கன்னு தெரியுமா? ஆக்டிவ் பிஹேவியர், உங்களுடைய ஆக்டிவ் கிரெடிட் பிஹேவியருங்கிறது தான் செக் பண்ணுறாங்க. இதில் ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட உங்கள் சிபில் ஸ்கோர் 800 இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்டிவ் கிரெடிட் பிஹேவியர்னா என்ன? வாங்க சொல்கிறேன். இது இப்போ நடப்பில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க லோனு. இந்த லோனை நீங்கள் சரியாக கட்டுறீங்களா? ஆன் டைமில் கட்டுறீங்களா? இப்போ டியூ டேட் அன்னைக்கு தான் கட்டுறீங்களா? இல்லை டியூ டேட்க்கு இருந்து ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி கட்டுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இதில் ஓவர் டியூ விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அந்த ஒரு மிஸ்டேக் என்னன்னு தெரியுமாங்க? உங்கள் கிரெடிட் கார்டை அதில் உள்ள லோனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துறது தாங்க. அதாவது 90% இருந்து 100% வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணி போகிறீங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி யூஸ் பண்ணுறது தாங்க மிகப்பெரிய தவறு. அப்படி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. 50,000 லிமிட் இருக்கா? அதில் 49,000லேருந்து 49,500 வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஆனால் உங்கள் மனசுக்கோ உங்கள் மூளைக்கே தெரியும், நான் கரெக்டாக பே பண்ணுறேன் அப்படின்னு தோணும். ஆனால் பேங்க் சிஸ்டம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஹை ரிஸ்க் கஸ்டமராக உங்களை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இதனால் உங்களுக்கு தான் அடுத்தடுத்த லோனு கண்டிப்பாக வாங்க முடியாத சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டுருவீங்க. சரி சரி, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணுங்க. வாங்க, இதுக்கான ப்ரூஃப் என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்கிறேன். வாங்க, இதுக்கு ப்ரூஃப் வேணும்னா உங்களோட சிபில் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு வேர்டு இருக்கும், கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ அப்படின்னு. இதை தாங்க நான் சொன்னேன். பேங்கு சேஃபாக பார்க்கறது இதை தாங்க. 30%லேருந்து 35% இதுக்குள்ளே யூஸ் பண்ணால் கூட உங்களை ஒரு நல்ல கஸ்டமராக பார்க்குறாங்க. இது அடுத்தடுத்த லோனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 90%க்கு மேலே யூஸ் பண்ணுறான். இதனால தாங்க உங்களுக்கு லோன் ஆட்டோ ரிஜெக்ட் ஆகிறது, அண்டர் ரைட்டிங் ஃபெயில் ஆகிறது, அப்புறம் இன்டர்னல் பாலிசி அது இதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணி வாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கே நடந்துருக்குங்க. அவரோட சிபில் ஸ்கோர் 268ங்க. சேலரி 35,000 சம்பளம் வாங்குறாப்புல. அவர் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணிடுறாப்புல. 2 லட்ச ரூபா பர்சனல் லோனு. அந்த பர்சனல் லோனை ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்க. என்ன ரீசன்னு நம்மள்கிட்ட அவரை கேட்டிருந்தப்போ அவர்கிட்ட நம்ம கேட்ட ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி எதுவும் லோன் எடுத்துருக்கீங்களான்னு. அவர் சொன்னாரே, நான் 1 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தரைவான்னு. நீங்கள் அதில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னது தானே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. 92,000 எடுத்து ரூபா பண்ணிட்டாருங்க. இதனால தாங்க அவருக்கு லோனு ரிஜெக்ட் ஆகிருக்கு. வாங்க, பேங்க் கிரீன் சிக்னல் காட்டணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். லோன் அப்ரூவல் ஆகணும்னா அதுக்கும் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக பேங்க் உங்களுக்கு கிரீன் சிக்னல் காட்டுவாங்க. உங்கள் கிரெடிட் கார்டோட யூஜேஜி எப்போவுமே 30%க்கு கீழே தானே இருக்கணும். பில் ஜென்ரேட் ஆனதும் ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்க. மினிமம் டியூ கட்டாதீங்க. ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 30லேருந்து 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லோன் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த லோனை சக்ஸஸ் ஆகுங்க. அதனால கண்டிப்பாக அந்த பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு பேங்க் சிஸ்டம் கேன் செய்யணும் காட்டுங்க. இது நான் 100% அடித்து சொல்கிறேங்க. உங்களுக்கு ட்ரெயின் செய்யணும் காட்ட அதிகமான வாய்ப்பும் இருக்குங்க. வாங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிபில் ஸ்கோருங்கிறது எக்ஸாம் மார்க் மாதிரிங்க. கிரெடிட் பிஹேவியருங்கிறது இன்டர்வியூ மாதிரி. இன்டர்வியூவில் ஃபெயிலானா மார்க்கு 800 இருந்தாலும் ரிஜெக்ட் தானே. இந்த
ஒரு மிஸ்டேக்கை மட்டும் கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லோன் கண்டிப்பாக அப்ரூவல் ஆகுங்க. அதுக்கே நான் கேரண்டியாக சொல்கிறேங்க. கிரெடிட் கார்டு யூசேஜை கமெண்டில் போடுங்க. லிமிட் யூசேஜ் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கேஸுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறேன். கமெண்ட் பண்ண மாத்திராதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேள்வி கேளுங்க. உங்களுக்கான யூடியூப் சேனல் தான் இது.